தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பருவமழை காலங்களில் ஏற்படும் பழுதுகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஒரு வாரத்தில் தேவையான மின்தளவாட பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தமிழ்நாடு மின்வாரிய நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் உள்ள மத்திய பண்டக சாலையில் பகிர்மான மின்மாற்றிகள் மற்றும் தடவாள பொருட்களின் இருப்பினை தமிழ்நாடு மின்வாரிய நிறுவன தலைவர் ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உணர்த்தும் வகையில் மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். மேலும் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு கிரீன் பவர் காற்று மற்றும் சோலார் மூலம் மின் உற்பத்தி அதிக அளவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வாசல்ல பாதுகாப்பு இந்த செவரொட்டிகள் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அது பொதுமக்களுக்கு அந்த பாதுகாப்பை உணர்த்தும் வகையில், அதே மாதிரி பணியாளர்கள் பாதுகாப்பு உணர்த்தும் வகையில் இருக்குது. அந்த விழிப்புணர்வும் தேவையான இந்த துறை மட்டும்தான் ஷாக் ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்துன்னா அந்த உயிர் போயிடுறது. அதை தவிர்க்கும் நோக்கத்தில் அது 0 என்ற இலக்கோட நம்ம உலகம் முழுவதும் இது ஒரு ரிஸ்கான துறையாக இருந்தால் கூட அதை நோக்கி எப்படி பணியாளர்கள் இல்லாமல் பொதுமக்களும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள்லையும் நாங்கள் த்ரூட் தமிழ்நாடு இதுக்கு ஆய்வு நடத்தி தொடர்ந்து ஓப்பன் ஆகக்கூடிய கேபிள் அதை மூடும் பணிகள் அதெல்லாம் முடுக்கி விட்டுருக்கோம்.